This video is sponsored by Moto E Shopping. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த வீட்டில் கிடைக்கிது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நமக்கு இருக்கிற எல்லாமே நிறையவே கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான மஸ்ட்டுக்கு தேவையான பொருட்களை 1000 ரூபாயில் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கம்மி, நிறைய தள்ளுபடியில் தான் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ரிசர்ச் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கம்மியான விலையில் நல்ல கிடைக்கிது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் புரதச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ள உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரதச்சத்து எதில் தான் அதிகமாக கிடைக்கிறதுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பருப்பு தவிர பருப்பு தாவர அடிப்படையான புரதச்சத்து சிறந்த மூலமாகும். அவை நார்ச்சத்து நிறைந்தவை மற்றும் வேகமாக கொழுப்பு இழப்புக்கு உதவுகிறது. 1 கப் சமைத்து பருப்பில் சுமார் 1 கப்பு சமைச்சோன்னா 14 to 16 கிராம் புரதம் உள்ளது. இது நிச்சயமாக வேக வைத்த முட்டையை விட அதிகமாக உள்ளது. அதாவது பருப்பில் நம்மளுக்கு புரதச்சத்து அதிகமாகவே சிறந்த மூலமாகவே விளங்குகிறது. பருப்பு தாவர அடிப்படையில் உள்ளது. அவையில் நார்ச்சத்து நிறைந்தவை. அப்புறம் மட்டும் கொழுப்புகளை சீக்கிரமாகவே இழக்கிறதுக்கு உதவுது. 1 கப்பு சமைச்சு சாப்பிட்டோன்னா பருப்பு அதில் 14 to 16 கிராம் புரதம் அதிகமாக உள்ளது. இது முட்டையை விட அதிகமான சத்து தான் நம்மளுக்கு புரதச்சத்தை கொடுக்கிறது. அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு. அடுத்து பருப்பு, ஃபஸ்ட்டு பருப்பு பார்த்தாச்சு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையில் இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம் மற்றும் வைட்டமின் கே உள்ளது. கொண்டக்கடலை கறி சாப்பிடலாம் அல்லது துளிர் விடலாம். எப்படியும் அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. 1 கப் சமைத்து சாப்பிட்டால் கொண்டக்கடலையில் 12 கிராம் புரதம் அதிகமாக உள்ளது. இது முட்டையை விட அதிகமான புரதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறது. கொண்டக்கடலையில் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், வைட்டமின் கே நிறைய சத்துக்கள் இருக்கலாம். இதை கொண்டக்கடலை கறியாக சமைத்து சாப்பிடலாம், இல்லை துளிர் விட்டு சாப்பிடலாம். எப்படியோ 1 கப்பு கொண்டக்கடலை நம்ம சாப்பிட்டோன்னா அதில் 12 கிராம் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. முட்டையை விட இதுலேயும் அதிகமான புரதச்சத்து இருக்குது கொண்டக்கடலையில். தான் நம்மளுக்கு இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது மற்றும் அதிக புரதம் கொண்டது. இதில் வைட்டமின் இ மற்றும் தாமிரம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது. 1/2 கப்பு பாதாம் பருப்பில் சுமார் 7.5 கிராம் புரதம் அதிகமாகவே உள்ளது. இதுவும் முட்டையில் நம்மளுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்குன்னு தெரியும். அதை விட பாதாமில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம 1/2 கப்பு சாப்பிட்டாலே 7.5 கிராம் புரதம் அதிகமாக உள்ளது. பாதாம் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதான். அடுத்தது இந்த கொண்டக்கடலை, அப்புறம் பருப்பு, இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தினமும் உடலுக்கு தேவையான புரதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து புரதச்சத்து உள்ள உணவுகளில் பொதுவாக மூங்பாலி என்னும் அழைக்கப்படும் வேர்க்கடலை புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைந்துள்ளது. வேர்க்கடலில் இதய பாதுகாப்புக்கு மோனோ அன்சாச்சுரேட்டட் பாலி அண்ட் அன்சாச்சுரேட்டட்
கொழுப்பு, போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் ஆகியவற்றை சிறந்த மூலமாக கொண்டுள்ளது. நிறைய சத்துக்கள் வந்து வேர்க்கடலையில் இருக்குது. இது வந்து இதயத்தை வந்து பாதுகாக்கிறது. நம்மளுக்கு புரதச்சத்தையும் வந்து அதிகமாகவே கொடுக்கறது. கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து வேர்க்கடலையில் வந்து அதிகமாக இருக்குது. இதுவும் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து தினமும் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு புரதச்சத்து வந்து அதிகமாகவே கிடைக்குது. அதனால் புரதச்சத்துக்காக இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு புரதச்சத்து குறைபாடுனால எந்த ஒரு இதுவும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா புரதம் அதிகம் உள்ள உணவுகளில் சோயா பீன்ஸ்களில் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாக உள்ளது. வைட்டமின் சி, புரதம் மற்றும் போலட் அதிகமாக உள்ளது. சோயா பீன்ஸ்லேயும் வந்து கொழுப்பு குறைவான உணவுகள் வைட்டமின் சி மற்றும் புரதம்லாம் நிறையவே இருக்குதுன்னு போட்டுக்காங்க. அவை கால்சியம் சத்து, நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து, நார் சத்து, அப்புறம் இரும்பு சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை சிறந்த மூலமாக இருக்கும். ஒரு கிண்ணம் வந்து நம்ம சமைத்து சோயா பீன்ஸ் சாப்பிட்டோம்னா அதில் 28 கிராம் வந்து புரதம் அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம வந்து சோயா பீன்ஸ்களையும் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா புரத வம்சத்தை வந்து நம்மளுக்கு தினந்தோறும் வந்து கிடைக்கும். தினந்தோறும் இந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான உணவுகள் வந்து கிடைக்கும். அதிகமாக ஆற்றல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் அடுத்தது பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவு பட்டியலில் விதைகளை விட்டுவிட முடியாது. அதாவது பூசணி விதைகள் மற்றும் மெக்னீஷியம் உள்ளடக்கி உள்ளது. பூசணி விதைகளில் வந்து மெக்னீஷியம் வந்து உள்ளடக்கி உள்ளதாக. ஆனால் அதில் புரதச்சத்து நிறைந்தவை. 300 கிராம் பூசணி விதைகளை உங்களுக்கு 9 கிராம் புரதத்தை கொடுக்கிறது. இந்த பூசணி விதைகளிலும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து 30 கிராம் வந்து விதைகளை உங்களுக்கு 9 கிராம் வந்து புரதச்சத்து வந்து கொடுக்கிறது. நம்மளுக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை புரதச்சத்தை வந்து இந்த பூசணி விதைகளும் அதிகமாகவே கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தினமும் நம்ம வந்து புரதச்சத்து உடலுக்கு தேவையான புரதச்சத்து வேணும்னா நம்ம வந்து கொண்டக்கடலை, பாதாம் மற்றும் இந்த பூசணி விதைகள், அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நம்ம தினந்தோறும் உடலில் சுற்றிட்டோம்னா நம்ம உடலுக்கு தேவையான புரதம் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிக்கும். அதனால் நம்ம எப்போவும் பிரிஸ்கியாக சந்தோஷமாக எப்போவும் பிரிஸ்கியாக இருக்கலாம்.